ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 19th செஞ்சுரியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் அன்சால்வ்டு கேஸ் ஆஃப் ஜான் தி ரைப்பர். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஈஸ்ட் எண்ட் என்று அழைக்கப்படும் லண்டன் பகுதியில் அளவுக்கு மீறிய வறுமையும் மக்கள் கூட்டமும் அதிகரிச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய கிரைம் சீக்வன்ஸ் அங்கே நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஈஸ்ட் எண்ட் லண்டன் பகுதியில் தான் ஜாக் தி ரைப்பர் அவருடைய கொலை செயல்களை தொடங்க ஆரம்பித்தார். அவர் கொலை செஞ்ச 5 பேருமே பெண்கள் தான். அதுலேயும் குறிப்பாக உயிர் வாழ போராடிய விபச்சார பெண்கள். அவர் ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி கொலை செஞ்சாருன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியலை. The first victim, Mary Ann Nichols, 1888, August 31, Whitechapel, லண்டன். அதிகாலை 1:20 மணி அளவில் வில்மோண்ட் லாட்ஜிங் ஹவுஸ் என்ற ஒரு தங்கும் விடுதியில் மேரி வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த லாட்ஜோட ஓனர் மேரியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருந்தார். அடிக்கடி குடிப்பழக்கத்தின் காரணமாக மேரி அன்னைக்கு நைட்டு தங்க இருந்த பணத்தை எல்லாம் மதுக்கடையில் செலவழிச்சிட்டாங்க. லாட்ஜை விட்டு வெளியேறிய மேரி அந்த லாட்ஜ் ஓனரை பார்த்து, கவலைப்பட வேண்டாம், எனக்கான பணத்தை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் என்று எப்பவும் போல் நார்மலாக சொல்லிட்டு அந்த லாட்ஜை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அன்று இரவு இடிமின்னல் கூடிய மழை அதிகமாக இருந்ததுனால ஹெலன் போலாண்ட் தன்னுடைய ரூமுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஹெலன் போலாண்டுன்றது யாரும் இல்லை, நம்ம மேரியோட ரூம்மேட் தான். இரவு 2:30 மணி அளவில் ஓஸ்போன் ஸ்ட்ரீட் என்ற ஒயிட்சாப்பிள் ரோட்டில் ஹெலன் மேரியை சந்தித்தாங்க. மேரி போதையில் ஒரு சுவற்றை ஒட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது ஹெலனை பார்த்த மேரி தான் தங்கும் பணத்தை 3 முறை சம்பாதிச்சதாகவும் அதை குடிப்பதற்கு ஏற்கனவே செலவிட்டதாகவும் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, நான் இன்னும் சில நேரத்தில் வீடு திரும்பிடுவேன் என்று மேரி ஹெலனை பார்த்து சொன்னாங்க. ஹெலன் மேரியை பார்த்து கொண்டிருக்க, மேரி கிழக்கு ஒயிட்சாப்பல் சாலையில் மெதுவாக நடந்து கொண்டே போனான். அதுதான் ஹெலன் போலாண்ட் மேரியை கடைசியாக பார்த்த தருணம். ஆகஸ்ட் 31 அதிகாலை 3:40 மணி அளவில் பக்ஸ்ரோ என்ற சுருக்கமான தெருவில் கார்ட்டர், அதாவது சார்லஸ் கிராஸ் என ஒரு நபர் வழக்கம் போல் தன்னுடைய வேலைக்கு செல்லும் வழியில் போயிட்டு இருந்தார். அதிகாலை என்பதனால ரொம்ப இருட்டாக இருந்தது. ஒரு குதிரை பந்தயத்தின் கதவு முன்பு ஒரு பெரிய பொருள் ஏதோ ஒன்று இருக்கிறத அவர் பார்க்குறார். முதல்ல அவர் அதை ஒரு தார்பாயோட துண்டு என்று நினச்சிட்டு போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது ஒரு மனித வடிவில் இருக்க உருவம் என்று அவருக்கு தெரிய வந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார்லஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது மற்றொரு சாலையிலிருந்து ராபர்ட் பால் என்ற ஒரு நபர் வேலைக்கு போகும் வழியாக வந்துட்டு இருந்தார். சார்லஸ் அவரை அழைத்து வந்து தெருவில் ஒரு பெண் கிடப்பதாக சொன்னார். இருவருமே அந்த பெண்ணோட உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அவளுடைய பாடியை டச் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சில்லாக இருந்தது. கிராஸ் அவள் மூச்சு கூட சுவாசிக்கிறாளோ என்று நம்பினார். மேரியை எழுப்ப ட்ரை பண்ணலாமா என 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் அவங்களுக்கு பதற்றத்தை
தந்தது.